பிக் பாஸ் முடிச்சு வெளில வந்த குயின்சி வந்து இப்போது கதிரவனுக்கும் சிவினுக்கும் இருக்கிற காதல் வந்து உண்மையா இல்லை பொய்யா அப்படிங்கிற விஷயத்த வந்து ஓப்பனாகவே சொல்லி உடச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பிக் பாஸ் முடிச்சு வெளில வந்ததுக்கு அப்புறமா குயின்சி வந்து அவங்கள ஃபேமிலியோட நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அதில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எல்லாமே அவங்க ஓப்பனாகவே பதில் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இப்போ கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் பிக் பாஸ் முடிச்சு வெளில வந்துட்டீங்க, இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ரொம்ப அருமையாகவே இருக்குது. இப்போ நாம் நினச்ச இடத்துக்கு போகலாம், ஃபோன் பேசலாம், அப்பா அம்மா கூட ஜாலியாக வெளில போகலாம், என்ன சாப்பாடு வேணால் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மஞ்சிமா மோகன் மாதிரியே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீம்ஸ்லாம் வெளில வந்துச்சு. அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்கும்போது, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே உள்ளே போகும்போதே நிறைய போட்டியாளர்கள் வந்து என்கிட்ட அப்படி தான் கேட்டாங்க. நான் காலேஜ் படிக்கிறதுலேருந்தே நிறைய பேர் இதை சொல்லுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஷிவினை வெறுப்பேற்ற நீங்களும் கதிரவனும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு காதலிக்கிற மாதிரிலாம் நிறையா பண்ணீங்களா, அது வந்து உண்மையா? ஷிவின் கதிரவன் இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஷிவின் கதிரவன் இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து சும்மா தான், வெறும் ஃபன்னுக்காக மட்டும்தான் அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஷிவின் வந்து எல்லாரோட கேமையுமே ஸ்பாயில் பண்ணிவிடுவாங்க. நான் வந்துட்டு கேமில் தான் ஸ்பாயில் பண்ண முடியல, அட்லீஸ்ட் இப்படியாச்சும் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபன்னுக்காக தான் பண்ணேன், சும்மா கலகமூட்டி பார்க்கலாமே அப்படின்னு நினச்சி தான் நான் பண்ணேன். ஆனால் வெளியில் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் அசிங்கமாக தான் இருந்துச்சு. கதிர் வந்து எனக்கு ஒரு நல்ல நண்பன், நாங்கள் வந்து ஃபன்னுக்காக தான் பண்ணோம் அப்படிங்கிறத ஓப்பனாகவே சொல்லி உடச்சிட்டாங்க. அசீம் சண்டை போடும்போது உங்களுக்கு எப்படி ஒரு மனநிலைமை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு யார் கற்றுனாலுமே முதல்ல வந்து சுத்தமாக பிடிக்காது, அந்த இடத்துல வந்து நான் இருக்கவே மாட்டேன். ஆனால் அங்கே உள்ள சுச்சுவேஷனுக்கு நம்ம யாரையுமே குறை சொல்ல முடியாது. வெளியில் வந்ததுக்கு அப்புறமா ப்ளேம் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. எல்லாருமே அவங்களுடைய கேம் வந்து விளையாண்டுட்டு தான் இருக்காங்க. கத்தாமல் விளையாண்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட மனநிலைமையாக இருந்தாலுமே, அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாதுல்ல. எல்லாருமே ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் தான் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகும்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாமல் தான் உள்ளே போனேன். ஆனால் ஜென்யூனாக நடந்துக்கணும், ஃபிசிக்கலாக யாரையுமே ஹர்ட் பண்ணக்கூடாது, யாரோட ஃபீலிங்ஸ்லையுமே விளையாடக்கூடாது, கேமை வந்து ஜாலியாக விளையாடணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் உள்ளே போனேன். அதுதான் நான் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லி குயின்சி வந்து இப்போது நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. முக்கியமாக ஷிவின் கதிரவன் இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் பற்றி உடைச்சது தான் இதில் வந்து ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க.